மனிதர்கள் படைக்கப்பட்ட 100% நோக்கமும் என்னவென்றால் ரப்புல் ஆலமீனுடைய அபதுகளாக, அவனுடைய அடிமைகளாக இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பது. அடிமைகளாக வாழ்வது என்று சொன்னால் அல்லாஹு தஆலா எப்படி வாழ வேண்டும் என்று விரும்புகிறானோ அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது, எப்படி வாழக்கூடாது என்று விரும்புகிறானோ அந்த வாழ்க்கை முறையில் இருந்து நம்மை விடுவித்துக் கொள்வது. இதுதான் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் நம்மை படைத்த நோக்கமாகும். உண்மையிலேயே இந்த நோக்கத்தை நாம் அடைகிறோமா இல்லையா என்பதை சோதித்து பார்ப்பதற்காக வேண்டி பல சோதனைகளையும் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் ஏற்பாடு செய்திருக்கிறார். சாதாரணமான சோதனைகள் அல்ல, மிக கடுமையான சோதனைகளை அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே ஏற்பாடு செய்திருக்கிறார். மறுமையை நம்பிய மனிதர்களுக்கு இந்த சோதனைகள் எல்லாம் சாதாரணமானவை. மறுமையை நம்பி வாழக்கூடிய மனிதர்கள் இந்த சோதனைகளை எல்லாம் இலகுவாக எதிர்கொண்டு வெற்றி அடைவார்கள். ஆனால் மறுமையை மறந்த மனிதர்கள் இந்த சோதனைகளிலே தோற்று விடுகிறார்கள். நீங்கள் இந்த உலக வாழ்க்கையைத்தான் தேர்வு செய்கிறீர்கள், ஆனால் மறுமை வாழ்க்கை தான் சிறந்ததும் நிரந்தரமானதும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார்.